இன்னைக்கு என் மகன் சிலம்பரசன் அங்கே தூத்துக்குடியில் இன்னைக்கு பிரச்சனையை முற்ற வைத்தது அந்த அந்த ஸ்டெர்லைட்டு. ஒரு சேனலில் போய் பேச போனால் அது சேட்டலைட்டு. அங்கே அந்த மக்களோட உரிமைக்காக செல்ஃபோனில் ஏற்றி கட்டுற லைட்டு அது ரைட்டு. இல்லைன்னா அவருக்கு எதிராக போட்டுருவாங்க ட்விட்டு. அவர் அங்கே போராட்ட காலத்துக்கு அங்கே போனாக்கா இவர் ஏதாவது கூடங்குளம் அணு மின் நிலையத்தில் போராட்டம் நடந்தது, நான் போனேன்னா போகல சார். யோசிச்சு பார்க்கணும். எந்த காலகட்டத்தில் அங்கே போகிறேன். கட்டிங்ஸ் வாங்குறதுக்கு அரசியல் நடத்துகிறவன் டி ராஜேந்தர் கிடையாது. நேர்மையாக அரசியல் நடத்தியிருக்கேன். அதுக்கு இந்த தமிழ்நாட்டில் எனக்கு எந்த பாராட்டும் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஒரே ஒரு ஒரு கருத்தை மட்டும் நான் ரொம்ப பதிவு பண்ணுறேன், ரொம்ப வேதனையோட பதிவு பண்ணுறேன். என் மகன் கூட நான் ஒரு திரையுலகத்தில் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் என் பையன் பேசினது என்னோட மனசில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. நான் 1984 என்னோட மகன் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தான். 1984 ஓப்பன் டிக்ளேர் பண்ணி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் முன்னிலையில் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் இன்றைக்கி நான் இணைஞ்சேன். இன்னை வரைக்கும் அரசியல் இருந்திருக்கிறேன். நீங்கள் எது சொல்கிறீங்களோ இல்லையோ 84லேருந்து ஒன்று கலைஞர் கூட இருந்திருப்பேன், ஒன்று கலைஞரோட திமுகவில் இருந்திருப்பேன், இல்லையா தனியாக இருந்திருப்பேன். ஒன்று திமுக இல்லை திமுகலேருந்து 3 உறுப்பினர்கிட்ட தூக்கிவிட்டா, இன்னொன்று லட்சிய திமுக. யார் பக்கமாக போயிருக்கேன்னா நேர்மையாக வளர்ந்துருக்கேன். 5 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்கிறேன். எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கேன், கரைபிடிந்த கரத்துக்கு சொந்தக்காரன்னு சொல்லுங்கள். ஓகே, நேர்மையாக தான் வாழ்ந்தேன். இவ்வளோலாம் எதுக்கு? இன்னைக்கு கூட இந்த காவேரி மேலாண்மை வாரியத்துக்காக குரல் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நான் இது பண்ணி பேசுகிறேன். எனக்கு எந்த பலனையும் எதிர்பார்த்து என் முகத்தை காட்டணும், எனக்கு பேர் வாங்கணும்லாம் இல்லை சார். நான் ஒரு இடத்துக்கு நிறைவுக்கு வந்துட்டேன். வாழ்க்கையில் ஒரு நிறைவான இடத்துக்கு வந்துட்டேன், போரும். ஏன்னா இன்றைக்கி என்ன அரசியல், யார் யார் எப்படி வாழறாங்க, நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். இந்த காலம் களி முத்தி போச்சு. இன்றைக்கி ஓட்டுக்கு 6000 கொடுத்து ஓட்டு வாங்கலாமா, 10,000 கொடுத்து ஓட்டு வாங்கலாமான்னு இன்றைக்கி கொள்கைக்காக கூட்டம் நடத்த கட்சி நடத்தக்கூடாதவங்களாம் வாழ முடியுமா, இல்லை கொள்ளை அடிக்கிறவங்க தான் வாழ முடியுமா தெரியல சார். இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கு அரசியல். இந்த அரசியலில் மக்கள் அடுத்த தலைமுறையாவது, நான் சின்ன வயசுலேருந்து நான் 6 வயசில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை ஏறினவன். 6 வயசில். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லாரும் நான் எவ்வளோ பேசுகிறீங்களே, நான் இன்றைக்கு நினைத்திருந்தால் யாராட்டையும் அழைப்பு வந்தது. இன்றைய முதல்வர் இபிஎஸ் பக்கத்தில் போய் நான் நிற்கல சார். அந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பக்கத்தில் போய் நான் நிற்கல சார். நான் இன்னைக்கு தஞ்சாவூரில் ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காங்க, திருச்சியில் இது பண்ணுறாங்க, அவங்க போய் நிற்கிறாங்க, இவங்க போய் நிற்கிறாங்க, நான் யாரோடையும் போய் நிற்கல சார். நான் வாழ்க்கையில் ஒன்று, என்னுடைய முன்னாள் தலைவர், என்னுடைய குரு கலைஞர் கூட நின்றுருக்கேன், கூட இருந்திருக்கேன். இல்லை, என்னோட சுயமரியாதை விட்டு நான் எங்கும் போகல. நான் கோடி எங்கே இருக்குன்னு சில பேர் வச்சிருக்கலாம், கோடி கணக்கில் வச்சுருக்காங்க. கோடியை பார்த்து நான் போனதே கிடையாது. நான் கொடியை பார்த்து போனவன், கொள்கையை பார்த்து போனவன். அதுக்கெல்லாம் இந்த நாட்டில் மரியாதை இருக்குமா இல்லை தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது நாடு எங்கே போகுதுங்கிறதே தெரியாமல் போயிட்டுருக்குது. ஆனால் ஒரே ஒரு மேட்ரு இதில் நாளைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னொன்று இது கூட ஏன் இது பண்ணுறேன்னு கேட்டாக்கா, இது அடுத்த ஒரு கேள்வியை கேட்டு அது வேறு ஒரு பிரச்சனையாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் எனக்கு கடிதம், அது அவங்க போட்ட தீர்மானத்தெல்லாம் அனுப்பி எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுடையும் அங்கெங்கே இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு நிறைய பேர் அவர் பலருக்கு எழுதியிருக்கலாம் கடிதம். அந்த கடிதத்தில் ஒன்றாக எங்களுக்கும் எழுதியிருக்கிறார். நாங்கள் ஒரு சின்னமே இல்லாத ஒரு சின்ன கட்சி. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஒரு கட்சியாக இருந்திருக்கிறேன். இன்றைக்கி ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா சொல்கிற மாதிரி என்னன்னா, என்னுடைய ஒரு இதுன்னா, யார் எங்களை அழைச்சாலும் சரி அழைக்காட்டாலும் சரி, ஏன்னா அவர்களுக்கு இந்த எந்த போராட்டம் யார் நடத்தினாலும் எங்களோட தார்மீக ஆதரவு உண்டுன்னு அவர் சொன்ன மாதிரி எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு போராடுறவங்களுக்கு தார்மீக ஆதரவு தரும். அதே மாதிரி இந்த கடிதத்தை எங்களுடைய இயக்கத்தை மதித்து
அடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர். அவர் கூட்டணி கட்சி கூட்டத்தை நடத்துகிறாரு, அவங்களோட ஆலோசனை அது வேற. இது இந்த ஒருமித்த கருத்தில் போராடுறவங்களுக்காக உள்ளதுக்காக அவர் அனுப்பிச்ச இந்த கடிதம். இந்த கடிதத்தை எங்களுடைய இயக்கம் மதிக்கிறது. அது இன்னொன்று, இந்த காவேரி மேலாண்மை வாரிய பிரச்சனை என்பது ஒரு வாழ்வாதார பிரச்சனை, ஒரு நீராதார பிரச்சனை. நாங்கள் பழைய சாப்பிட்டோன்னா நீராகாரம் சாப்பிடுவோம், அந்த நீராகார பிரச்சனை. அதனால் இந்த நீர் பிரச்சனையில் நீரடித்து நீர் விலகாது என்ற காரணத்தால் தாய் கழகத்திலிருந்து என்னுடைய குருநாதருடைய, என்னுடைய முன்னாள் தலைவர், என்னுடைய குருநாதர் கலைஞர் அவர்களுடைய இந்த நாட்டை அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த புதல்வன், 5 முறை இந்த நாட்டை ஆண்ட முதல்வன் கலைஞர் அவருடைய புதல்வன் எங்களை மதித்து இந்த கடிதம் அனுப்பின விதத்தில் அவருக்கு எனக்கும் இடையில் எனக்கு வாய்க்கால் வரப்பு தகராறு இல்லை, அங்கங்கே இருக்கலாம், சில கொள்கையில் சில முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடை மீறி அவர் அந்த கொடுத்த அந்த கடிதத்துக்கு என்னுடைய தார்மீக ஆதரவை தெரிவிக்கிறேன் என்பது மட்டுமே தமிழனுக்குரிய பண்பாடு. அதை தெரிவிக்கிறேன். ஆனால் அந்த பண்பாட்டை தெரிவிக்கிற நேரத்தில் இன்னொரு கருத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு வெளிப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டால், அவர் மற்ற கூட்டணி கட்சிகள் தலைவரோடலாம் போராடட்டும். இந்த கர்நாடகாவில் தண்ணி தரமாட்டேன்னு சொல்கிறது காங்கிரஸ் ஆட்சி. அங்கே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க விடமாட்டேன்னு சொல்கிறது சித்தராமையா. அவர் சித்தராமையா சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு இங்கே கேட்கறது திருநாவுக்கரசர் ஐயா. இது என்ன ஐயா முரண்பாடு? நான் என்ன கேட்குறேன், அந்த காங்கிரஸ் அங்கே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு வைக்கிறாங்க அங்கே கையை, அது காங்கிரஸோட கையை. இங்கே காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு இங்கே திருநாவுக்கரசு ஐயா வச்சு தூக்குறாங்க கையை, இதுவும் கையை. இவங்க காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க கோரிக்கை. இது என்ன வேடிக்கை? ஒரே தலைவர். அப்போ இந்த நாட்டில் காங்கிரஸும் போடுது ரெட்டை வேடம், பிஜேபியும் போடுது ரெட்டை வேடம். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னதான் முடிவு? என்னைக்கு தான் இது விடிவு? அப்போ என்ன பண்ணணும்? நான் இதுவே கலைஞர் அவர்களாக இருந்தால் அவருடைய சாதுரியம், அவருடைய சாணக்கியத்தனம் நான் எண்ணி பார்க்கிறேன். திமுக உடைய செயல் தலைவருடைய ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை, இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர்கிட்ட பேசுங்க, கர்நாடகாவில் சித்தராமையா பேசுங்க, ஏன் இந்திய அளவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஐயாட்ட பேசுங்க, சோனியா கிட்ட பேசுங்க. 4 வருஷம் பார்லிமெண்ட், அடுத்த வருஷம் பார்லிமெண்ட் தேர்தல் வர்ற போது, மோடி ஆட்சி முடிய போகுது. மோடி ஆட்சி வந்ததுலேருந்து என்ன சாதிச்சிருக்கிறாங்க? நான் கூட கடந்த காலத்தில் மோடி ஆட்சி வந்தால் பரவாயில்லன்னு நினச்சோம். ஆனால் நினைச்சவங்களுக்குலாம் என்ன, வந்ததுலேருந்து வரி 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 வரி. கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன்னாங்க, 500 ரூபா ஓட்டை ஒழிக்கிறேன், 1000 ரூபாய் ஒழிக்கிறேன், எல்லாத்தையும் ஒழிச்சாங்க. இந்த நாட்டை கள்ள நோட்டு பதுக்கணும், இதில் பணக்காரன் கள்ள நோட்டு வாங்கின அத்தனை பேர் ஒழிச்சிட்டாங்களா? ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சிசிங்களை கணக்கு வச்சிருக்கவங்களாம் வெளிப்படுத்தும், இன்ன வரைக்கும் வெளியிட்டு இருக்கிறாங்களா? வெளிக்கொண்டாருவோம்னு சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டியிருக்காங்க. ஜிஎஸ்டி வரி, எத்தனை வரி, வரி 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 வலி. இவ்வளவுலாம் எதுக்கு? இன்னைக்கு காவேரி நீர் பிரச்சனை இல்லை. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஆணித்தரமாக அவர்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், மோடி ஆட்சியை பார்த்து கேட்குறேன். ஆட்சிக்கு 4 வருஷம் ஆகுது. பாருங்க, என்ன ரேஷன் கார்டா ஆதாரோட இணைக்கணும், செல்ஃபோனா ஆதாரோட இணைக்கணும், வங்கி கணக்கா ஆதாரோட இணைக்கணும், டீ கடையில் போய் இன்னும் விட்டாக்கா என்ன சொல்ல போகிறாங்க? நீங்கள் போய் சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்கிறீங்களா, ஆதாரோட இணைக்கணும். டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்களா, ஆதாரோட இணைக்கணும். எல்லாத்தையும் ஆதாரோட நினைக்கிறீங்களே. இந்த நாட்டோட நீராதாரம், பொருளாதாரம், வாழ்வாதாரம் எல்லாமே என்ன நீர் தான். வற்றாத கங்கை நதி காவேரி, அந்த காவேரியோடு அதுக்கு வற்றாத கங்கை நதி, கங்கை வட இந்தியாவில் ஓடுற கங்கை, இங்கே தென்னிந்தியாவில் காவேரி. கங்கையை காவேரியோடு என்னங்க இணைக்க வேண்டாம், நினைச்சிருக்கீங்களா? ஆதாரோட இணை, இதோட இணை, எத்தனை கால இணை இணை இணை. இன்னொன்று, வந்ததுலேருந்து 4 வருஷமாக ஆண்டு முடிச்சிருக்கீங்க. நான் கேட்குறேன், நானும் ஒரு ராம பக்தன் தான். நான் பெரியாருடைய பகுத்தறிவு, நான் சுயமரியாதை ஏற்றுக்கொண்டவன் என்றாலும் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ராம பக்தையா. நான் கேட்குறேன், ராமர் கோயில் கட்டுவீங்களே, ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சிச்சு, ஏன் கட்டல? ஏன் கட்டல? கல் கிடைக்கலையா? சிமெண்ட் கிடைக்கலையா? மணல் கிடைக்கலையா? கிடைக்கலையா? ஜல்லி. ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் கட்ட போறதில்லை.
அதே மாதிரி காவேரி மாநில அமைப்போம்னு சொல்லிட்டு அமைக்காம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பார்க்குறீங்க. ஒன்னே ஒன்று மட்டும், இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எந்த பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிறது, பல்லக்கு தூக்கி கொண்டிருக்கிறது இந்த மாண்புமிகு முதல்வர் இபிஎஸ் உடைய, துணை முதல்வர் ஓபிஎஸ் உடைய, இவர்களுடைய ஆட்சி.